பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலங்கள் உம்முடைய சித்தம் செய்கிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதா. ஜலத்தின் மேல் அசைவாடுகிற ஆவியானவர் எங்களோடு பேசும் நல்ல பிதாவே. இன்றைக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 12வது வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபே, யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் அவரே, நான் முந்தினவரும் நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. பிந்தினவருமாமே. பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே. அங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுகிறார். யாக்கோபே என்றும் கூப்பிடுகிறார், நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே. அப்படியானால் தேவன் யாக்கோபாய் இருந்த யாக்கோபை ஆசீர்வதித்து என்றைக்கு இஸ்ரவேலாய் மாற்றினாரு, அன்றைக்கே தேவனுக்கு இஸ்ரவேல் மேல் ஒரு பாசம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஏனென்றால் யுத்தம் பண்ணி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட மனுஷன் யாக்கோபு. ஆனால் தேவன் சொல்ற ரெண்டு பேரையும் சொல்றார், யாக்கோபே, இஸ்ரவேலே. அதில் நீங்க யாக்கோபு இருக்கலாம், யாக்கோபை போல யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் யாக்கோபின் சந்ததி. ஆனால் ஏசாயா என்ன சொல்லுகிறார்? யாக்கோபே. ஏசாயா கூப்பிடுகிற போது யாக்கோபு இல்லை. என்ன இல்லை? ஏசாயா கூப்பிடுகிற போது இஸ்ரவேல் இல்லை. அவர் யாரை யாக்கோபு என்று கூப்பிட்டார், யாரை இஸ்ரவேல் என்று கூப்பிட்டார்? யாக்கோபு காலமெல்லாம் ஆதியாகமத்திலே முடிந்து விட்டது. அப்புறம் யோசேப்பு வருகிறார், அப்புறம் 12 கோத்திரங்கள் வருகிறது, மோசே வருகிறார், ஜோசுவா வருகிறார், அப்படியே நியாயாதிபதிகள் வருகிறது, அப்புறம் சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார், முதல் ராஜா சவுல் வருகிறார், தாவீது வருகிறார், இப்படி ராஜாக்கள் எல்லாம் வருகிறார்கள். யாரை பார்த்து ஏசாயா யாக்கோபே என்று கூப்பிட்டார்? யாரை பார்த்து இஸ்ரவேலே என்று கூப்பிட்டார்? இப்போ ஏசாயா கூப்பிட்டப்ப யார் யாக்கோபா இருந்தாங்க, யார் இஸ்ரவேலா இருந்தாங்க? இப்போ யாக்கோபின் கோத்திரத்தை எழுப்புகிறதுனா கோத்திரத்தில் சந்ததி சந்ததியாக இருக்கிறாங்க, நம்ம எழுப்பலாம். ஆனால் தனி ஒருவனை கூப்பிடுகிறார், யாக்கோபே, இஸ்ரவேலே. அது மாத்திரமல்ல, எனக்கு செவி கொடு, கொடுங்கள் என்று சொல்லவில்லை, செவி கொடு, கொடு. நான் அவரே, நான் அவரே. யார் அவரு? யாருக்கு தெரியும்? யாக்கோபு மட்டும்தான் தெரியும். நான் அவரே. எவரு? நான் அவரே, நான் முந்தினவரும் நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. பிந்தினவருமாமே. நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லவில்லை, பிந்தினவருமாமே. அப்ப யார் சொன்ன அந்த வார்த்தை? நான் அவரே அப்படின்னு சொன்ன ஒருத்தர் சொன்னார். நான் முந்தினவரும் பிந்தினவருமாமே. இப்போ நம்ம சொல்றப்ப நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல மாட்டோம்? அன்னைக்கு பார்த்தல அவர் நான் தான் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே கூட்டம் பேசணும்ல, அவர் நான் தான் சொல்லுவோம். அன்னைக்கு கூட்டம் பேசின அவர் நாம அவராமே அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அங்கே என்ன சொல்லுகிறார்? எனக்கு செவி கொடு. நீ யாக்கோபா இருந்தாலும் கொடுக்கணும், நான் அழைத்த இஸ்ரவேலா இருந்தாலும் கொடுக்கணும், எனக்கு நீ செவி கொடு. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. நான் அவரே அப்படின்னா யாக்கோபுக்கு முன்னாடியே அவரை தெரிஞ்சிருக்கு, தெரியும். அதனால தான் சொல்றாரு, ஏய் நான் அவர்ரா, இல்லை நீ சின்ன பிள்ளையா இருந்தப்ப உன்னை பார்த்தேன்ல அப்படின்னு சொல்லணும். இல்லை நீ அந்த வந்த வழியில் ஒரு நாள் உன்னை பார்த்தேன்ல அப்படின்னு சொல்லணும். இல்லை அன்னைக்கு உன்னை பேர் சொல்லி கூப்பிட்டேன்ல, அது நான் தான். இல்லை பேர் வச்சது நான் தான். அதை ஏன் தேவன் சொல்லணும்? அப்போ இந்த யாக்கோபுக்கு அவரை தெரியலையா? ஏன் இந்த யாக்கோபுக்கிட்ட நான் அவரேன்னு சொன்னார்?
அப்ப ஏசையா கூப்பிட்டப்ப யாக்கோபு எங்க இருந்தாரு? இஸ்ரவேல யார் இருந்தா? இஸ்ரவேல் எங்க இருந்தாரு? எனக்கு செவி கொடு. ஏன் இந்த வார்த்தைகளை தேவன் சொன்னார்? நான் அவரே என்று சொல்லுகிறார், முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு தேவன் யாரை பார்த்து எனக்கு செவி கொடு என்று சொன்னார். ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னார்? யாக்கோபுக்கு தேவன் தரிசனமாயிருக்கிறார். தேவ தூதனானவர் யாக்கோபோடு யுத்தம் பண்ணினார். அந்த கற்களை எடுத்து வைத்த பொழுது தேவ தூதர்கள் தேவன் இறங்கி வருகிறதை பார்த்தார். அங்கே பெத்தேல் என்று பெயர் வைத்தார். 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிற பொழுது தேவன் தரிசனமாகிறார். இப்படி அநேக காரியம் யாக்கோபோட வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு செவி கொடு. உரலையே சொல்லுமே. இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யாக்கோபின் கோத்திரமாய் இருக்கிற நீங்கள், தேவன் சொல்லுகிறார் எனக்கு செவி கொடு. உரலையே சொல்லுமே. ரகசியங்களும் தேவனோட தரிசனங்கள் எல்லாம் நீ பின்னாளிலே தெரிந்து கொள்ளலாம். எனக்கு செவி கொடு, அவ்வளவுதான். செவி கொடுன்னா செவியை கொடுத்தணும். செவி எங்க இருக்கு? காது எங்க இருக்கு? செவி எங்க இருக்கு? ஸ்திரீகளெல்லாம் காது கொடுப்பார்கள். காதை ஓட்டை போட, என்ன போட? தோடு போட. ஆனால் ஆண்கள் எல்லாம் சிறு பிள்ளைகளே கொண்டு போய் காதை கொடுத்து விடுவார்கள். இவர்களும் ஓட்டை போட, என்ன போட? ஆனால் தோடு தான் போட மாட்டாங்க, ஆனால் ஓட்டை போட்டுருவாங்க. ஆனால் தேவன் காதை கேட்கவில்லை, செவியை கேட்கிறார். உடலையே சொல்லுமே. இந்த காதுக்குள்ளே இருக்கிற அந்த ஜவ்வுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். செவி அதை கேட்கிறார். ஏனென்றால் அதற்கு தான் கேட்கும் திறன் உண்டு, காதுக்கு இல்லை. காதுனா எது? வெளியில் இருக்கிற தோல். செவிதான் உள்ளே இருக்கிறது. செவி கொடு, எனக்கு செவி கொடு. நான் இந்த நாளிலிருந்து தேவனுக்கு செவி கொடுக்க போறேன். தேவன் சொல்றத, தேவனோட வார்த்தையை கேட்க போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் 3 அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் தீவுகளை பார்த்து சொன்னார், தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள். என்னது? அப்ப தீவுக்கு செவி இருந்திருக்கிறது. உடலையே சொல்லுவோமே. என்ன இருந்திருக்கிறது? மனுஷனை பார்த்து செவி கொடுன்னு சொன்னாரு. அடுத்து எதை சொல்லுகிறார்? தீவுகளை பார்த்து. அதே ஏசாயா 49:1 வாசிக்கலாம். தீவுகளே, தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள். ஐலண்ட்ஸ், தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள். தூரத்தில் இருக்கிற ஜனங்களே, தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தீவுகளை செவி கொடுக்க சொல்லுகிறார். அங்கே ஜனங்களை கவனிக்க சொல்லுகிறார். என்ன கவனிக்க சொல்லுகிறார்? இந்த தீவுகள் எல்லாம் எனக்கு செவி கொடுக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், தீவுகளுக்கு செவி இருக்கிறது. மனுஷனுக்கு மாத்திரம் செவி இல்லை, தீவுகளுக்கு செவி இருக்கிறது. ஒரு நாள் ஒரு படகிலே போகிற பொழுது காற்றை அதட்டினார். காற்றே இறையாதே என்று சொன்னார். அந்த காற்றுக்கு செவி இருந்ததுனால தான் இயேசு சொன்னதை கேட்டு அது இறையாமல் இருந்தது. இப்போ என்ன இருக்கு? காற்றுக்கு செவி இருக்குது. யோனாவை மீன் வயிற்றிலே கக்கி இருந்தபொழுது 3ஆம் நாள் அதை கரையிலே கக்கும்படி தேவன் கட்டளை இட்டார். அதற்கு செவி இருந்ததுனால தான் அது கேட்டு என்ன பண்ணினது? கரையிலே கக்கினது. அப்ப தீவுகள் செவி கொடுக்கிறது, காற்று செவி கொடுக்கிறது. சமுத்திரமே இறையாதே என்றால் சமுத்திரம் செவி கொடுக்கிறது. தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார், அந்த மீன் செவி கொடுக்கிறது. அவரை போலவே இருக்கிற நீங்கள் ஏன் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிறது இல்லை? அவர் ஒன்று சொன்னால் நீ ஒன்று செய்கிறாய். அவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் நீ அப்படி வாழுவது இல்லை. அவர் இப்படித்தான் கிறிஸ்தவன் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நடக்கிறதில்லை. நீங்க யார்? காற்று செவி கொடுக்கிறது, கடல் செவி கொடுக்கிறது, தீவுகள் செவி கொடுக்கிறது, மீன்கள் செவி கொடுக்கிறது. தேவனோட சாயலாய் உண்டான நீங்கள் ஏன் செவி கொடுக்க மாட்டேங்கிறீர்கள்? இதை விட வேதம் சொல்லுகிறது, அவங்க செவி கொடுக்க மாட்டாங்கடான்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவங்க ஒரு தீர்க்கதரிசி தேவன் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்லுகிறார், அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. என்ன சொல்றாரு? செவி, நீங்க கிறிஸ்தவங்க அப்படித்தான். கிறிஸ்தவனா வாழ்வா, சபைக்கு வருவார்கள், அழைத்து வருவார்கள், போவார்கள்.
ஆனா ஒரு வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, தீவுகளே தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். இது இது எப்படி சாத்தியம்? அப்ப எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. இப்ப தேவனோட பிள்ளைகளோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு பாருங்க. தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, அங்கேயே அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பும் அவருக்கு தெரிந்திருக்கிறது. என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில், முதல்ல பார்க்கணும், அங்கதான் ஒரு பெரிய ரகசியம் அதில் இருக்கிறது. முதல்ல தாயின் கர்ப்பம். அந்த தாயின் கர்ப்பம் எது? அங்க வேத வசனம் சொல்லுகிறது, தெளிவா கவனிங்க. தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில். அப்ப அந்த கர்ப்பம் எது? இங்க தெளிவா சொல்றாரு, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல். அப்ப இவரோட தாயின் வயிற்றில் வருகிறதற்கு முன்பு அவர் ஒரு கர்ப்பத்திலே இருந்தார். அந்த கர்ப்பத்தில் இருந்தபொழுதுதான் அவருக்கு அழைப்பு தெரிந்தது. எதுல? அந்த தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோது. அந்த தாயி இந்த தாய் இல்லை. இது அப்ப ஒரு குழந்தை தாயின் கர்ப்பத்திற்கு வருகிறதுக்கு முன்பு வேற ஒரு கர்ப்பத்தில் இருக்கிறது. அந்த கர்ப்பம்தான் சேனைகளின் கர்த்தர் என்கிற தாயின் கர்ப்பம். ஒரு அலையா சொல்லுவோமே, தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல். அப்ப என்றைக்கு தாயின் கர்ப்பத்தில் இருந்ததோ அந்த நாளிலிருந்து கர்த்தர் என்னை அழைத்து, அங்கதான் அழைப்பு எங்க வந்தது? தாயின் கர்ப்பத்தில். தாயின் கர்ப்பத்தில் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, என் தாயின் வயிற்றில் இருந்தபோது. அங்கதான் அன்னைக்கு அந்த காலத்துல அவருக்கு தேவன் எந்த தாயை வயிற்றில் கொடுத்தாரோ அந்த தாயின் வயிற்றில் இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்து கர்ப்ப வேதனை படுறங்கிறது உண்மைன்னு அவருக்கு கர்ப்பம் இருக்கிறது. அதனால கர்ப்ப வேதனை அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? 10 மாசம் சுமக்கிறதுக்கு முன்பே கர்ப்ப வேதனை யாருக்கு தெரியும்? உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த கர்ப்பம் எப்படி இருக்கும், கர்ப்பம் தரிக்கிறதெல்லாம் சொல்றார். இப்போ என்ன, அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு கர்ப்பம் இருக்கிறது. ஆனால் அந்த கர்ப்பம் என்னங்கிறது இப்போ விவரிக்கப்படாது. ஆனால் கர்ப்பத்தில் இருந்த முதல் கர்த்தர் என்னை அழைத்து, இருந்தது முதல். அப்போ என்னையிலிருந்து இருந்தது இந்த கர்ப்பத்தில். அவருக்கு எத்தனை அழைப்பு தெரியுமா? எந்த நாளிலே கண்மலை ஜனிப்பித்தார், அது எந்தெந்த கர்ப்பத்தில் இருந்தது, அது எவ்வளவு நாள் அழைப்புங்கிறது தேவனோட ரகசியம். அது அங்கிருந்து அழைப்பு வந்தது. அங்கிருந்து அழைத்து ஒரு நாள் இந்த தாயின் வயிற்றில் வைத்தார். உடனே என்ன அர்த்தம்? இப்போ சின்ன பிள்ளை என்ன பார்த்துதுன்னா, சின்ன பிள்ளை கர்ப்பத்தில் எனக்கு அழைப்பு வரல. பால் ஜோசப்புக்கு அழைப்பு எங்க வந்தது? கர்த்தரோட கர்ப்பத்தில். ஒரு நல்லையே சொல்லுவோமே, எங்க? கர்த்தரோட கர்ப்பத்தில். வாசிக்கலாம். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என்ன சொல்லுகிறார்? ஏன் தாய். இப்ப யாருக்கு யார் யார் தாயோ அந்த தாயின் வயிறு. தாயின் கர்ப்பம் வேறு, தாயின் வயிறு வேறு. நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். ஒரு அலையா சொல்லுமே. அல்லேலூயா. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். இது சின்ன பிள்ளையோட வயிற்றிலிருந்து மூடி வைக்கல. தேவனோட என்னையே கண்மலை ஜனிப்பித்ததோ அதுக்கு முன்னாடி ஒரு கர்ப்பம் இருந்தது. அதுதான் தாயின் கர்ப்பம். தாயும் அவரே, தந்தையும் அவரே. பாடினா மட்டும் போதாது, உண்மையிலே
இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்காக கற்ப வேதனைப்படுகிற ஒரே ஒருத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். ஒரு அல்லையே சொல்லுமே. தீவுகளை எனக்கு செவி கொடுங்கள். தீவு செவி கொடுக்குது, சமுத்திரம் செவி கொடுக்குது, காற்று செவி கொடுக்குது, மீன் செவி கொடுக்குது, எல்லாம் செவி கொடுக்குது. ஆனா வேதத்துல அப்படியே வேதத்தை இப்படியே நெஞ்சிலே வச்சுட்டு போற ஒரு கூட்டம் இருக்கு. அதுல ஏதேனும் ஓரிரு வசனங்களை மனதிலே வைத்திருக்கிற கூட்டங்களும் இருக்கிறது. நீங்க எந்த கூட்டம்? இப்படியே பிடிச்சிட்டு போற கூட்டமா, இல்லை இதிலிருந்து ஏதாவது 1-2 வாக்குத்தத்தங்களை மனதில் வைத்துக்கிற கூட்டமா? நீ எந்த கூட்டமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை அவர் செவி கொடுக்க சொல்லுகிறார். ஒரு அல்லையா சொல்லுமே. அல்லேலூயா. முதல்ல செவி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவர் வசனம் என்ன சொல்லுகிறது, ஏன் நம்மளை செவி கொடுக்க சொல்றாரு, அதுல என்ன காரியம் இருக்கிறது, அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 7:26-27. ஆனாலும் அவர்கள் என் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாயாமலும் போய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி தங்கள் பிதாக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்தார்கள். நீ இந்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும், என்ன சொல்ற பாருங்க, இந்த மாதிரி நீ எவ்வளவு வார்த்தை உங்களுக்கு சொன்னாலும், அவர்கள் நீ எவ்வளவுதான் படிச்சு சொன்னாலும், ஞாயிற்றுக்கிழமை சொன்னாலும், நீ என்னதான் சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். எரேமியா பார்த்து தேவன் சொல்ற, ஏய் நீ இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி நீ எல்லாம் சொன்னாலும் அது செய்யறது தான் செய்யுங்க, செவி கொடுக்க மாட்டாங்க. செவி கொடுக்கறது போல வேஷம் போடுவாங்க, ஆனா செவி கொடுக்க மாட்டாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர்களுக்கு சொன்னாலும் அவர்கள் உனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் உனக்கு மறு உத்தரவு கொடுக்க மாட்டார்கள். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும். முதல்ல எரேமியாவுக்கு செவி கொடுக்கல, அடுத்து என்னது? கர்த்தரோட சத்தத்தை கேட்கணும். ஒன்னு மட்டும் சொல்றேன், என் ஜனமே, நீங்க உண்மையிலே இதுவரை நீங்க தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருந்திருந்தால் நீங்கள் இந்த பூமியில பெரிய ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்க செவி கொடுக்காததுனால தான் உங்க வாழ்க்கை இப்படி இருக்கு. இன்னைக்கு நீ மனம் திரும்பி செவி கொடுப்பாயானால் இன்றைக்கே தேவன் அவர் ஆசீர்வாதம் இன்னைக்கே நீங்க சுதந்திரிச்சுக்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வாழ்க்கையில ஒவ்வொருவரும் படுகிற பாடுகளும் கஷ்டங்களும் உபத்திரவங்களுக்கு நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் செவி கொடுக்காததுதான் காரணம். எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ தேவனுக்கு செவி கொடுக்கிற ஆள் இல்லை, அவ்வளவுதான். வாசிக்கலாம். ஆகையால் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளாமலும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்றும் சத்தியம் அழிந்து அது அவர்கள் வாயிலிருந்து அற்று போனதென்றும் அவர்களுக்கு சொல். என்ன சொல்லுங்க பாருங்க, சத்தியம் அழிஞ்சு போச்சு. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கேட்கறது தான் அழிஞ்சு போச்சு. தேவன் சொல்லுகிறார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கேட்பாங்கப்பா, ஆனால் அதன்படி நடக்க மாட்டாங்க. ஒன்லி கேட்கறது மாத்திரம்தான். சத்தியம் அழிந்தது என்று அப்படி வாழக்கூடாது. சிலர் மனதில் வேதத்தை கேட்டால் உடனே வாக்குத்தத்தத்தை சொல்லுவாங்க, கடன்னு மனப்பாடம் பண்ணி. அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உன் மனசில் வேதம் இருக்குன்னு அர்த்தமா? என்னைக்கு நீ தேவனுக்கு செவி கொடுக்கிறாயோ அன்னைக்கு தான் உன் இருதயத்தில் வேதம் இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி வேதத்தை மனசில் வச்சிருக்கவங்களே தேவன் என்ன சொல்றாரு? செவி கொடுக்க சொல்லுகிறார். நீ நிறைய மனப்பாடம் பண்ணுறதுனால, நிறைய நீ படிக்கிறதுனால, நிறைய வசனம் நீ கற்றுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீதியை அறிந்தவர்களே
என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். ஏன் அவங்கள பார்த்து செவி கொடுக்க சொன்னார்? லூக்கா 7:8 அதை சொல்லுகிறது, மத்தேயு 10:12 இதை சொல்லுகிறது, எரேமியா 3 அப்படி சொல்லுகிறது, ஏசாயா 4:2 இப்படி சொல்லுகிறது, சங்கீதம் 1:3 இப்படி சொல்லுகிறது, அங்கே அப்படி சொல்லுகிறது, இங்கே இப்படி சொல்லு. நீ இருதயத்தில் வேதத்தை இருதயத்தில் வச்சுக்க, ஆனால் எனக்கு செவி கொடுன்னு ஏன் சொன்ன? வசனம் தெரிகிறவனெல்லாம் செவி கொடுக்கிறவன் அல்ல, வேதத்தை படித்து இருதயத்தில் வைத்திருக்கிறவனெல்லாம் செவி கொடுக்கிறவன் அல்ல. தேவனுக்கு எவன் செவி கொடுக்கிறானோ அவனே உகந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு 100 வசனம் படிச்சுட்டா நீங்கள்லாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் அல்ல. ஒரு வசனம் நீ தெரிந்தாலும் அதில் தேவன் என்ன சொல்லுகிறார், அந்த வார்த்தையிலே அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அதன்படி வாழுகிறோமா, அவருக்கு செவி கொடுக்கிறோமா, அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீதியை அறிந்தவர்களே, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும். அப்படின்னா வேதத்தை இருதயம் முழுக்கலும் வச்சிருக்கிறவன் மனுஷனுக்கு பயப்படுவான், நிந்தனைக்கு. என்னது? இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லாத, வெட்டிடுவேன் குத்திடுவேன், டக்குன்னு இருதயத்தோடு வச்சுட்டு போயிடுவா, பயப்படுவா. ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்கிறவன் பயப்பட மாட்டான். ஆமென். ஒரு நிலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. அதுதான் நான் நிறைய பேர் வேதத்தை அப்படியே கரைச்சி குடிச்சு வேதத்தை அப்படி இருதயத்தில் வச்சுப்பாங்க. ஆண்டவர் என்ன சொல்ற, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல செவி கொடு. நீ என்ன கொடு? செவியே கொடு. வாசிக்கலாம். நீதியை அறிந்தவர்களே, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும், மனுஷனோட நிந்தனைக்கு பயப்படாமலும், அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அவரோட தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். எவன் தேவனுக்கு செவி கொடுக்கிறானோ முதல்ல அவன் நிந்தனைக்கு பயப்பட மாட்டான். தேவனுக்கு செவி கொடுத்தா நிந்தனை வராது, நிந்தனைக்கு பயப்பட தேவையும் இல்லை. நிந்திக்கிறவனை தேவன் நியாயம் தீர்த்துருவார். ஆமென். உடலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. அநேகர் பயப்படுறது இந்த நிந்தனைக்கு தான். அதனாலதான் தேவன் சொல்றாரு, நிந்தனைக்கு பயப்படாமலும். தேவனுக்கு மட்டும் செவி கொடுத்துட்டா போதும், பயமும் கலக்கமும் நம்மை விட்டு போய்விடும். உடலையே சொல்லுவோமே. அல்லேலூயா. என்ன பண்ணணும்? வேதத்தை அறிந்து வைத்திருந்தால் போதாது, செவி கொடுக்கணும், செவி கொடுக்கணும். ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், என் ஜனமே, என் உறவுகளே, நீங்கள் தேவனுக்கு செவி கொடுப்பீர்களே ஆனால் உங்களோட மனது தேவனோட இன்றைக்கு பொருந்துமே ஆனால் தேவன் எல்லாவித நன்மையினாலும் உங்களை நிரப்பி உங்களை ஆசிர்வதித்து இந்த பூமியிலும் இந்த ஆலயத்திலும் சாட்சியா வைப்பார். ஆமென். உரலையே சொல்லுமே. அல்லேலூயா. செவி கொடுத்தாதான் நன்மை. அது எப்படி கொடுக்கணும்? மனசு பொருந்தணும். என்ன பொருந்தணும்? ஐயோ தேவனுக்கு செவி கொடுக்கணுமே அப்படிங்கிற நம்மளோட மனம் யாரோட பொருந்தணும்? ஆண்டவரோட. ஐயோ ஆண்டவர் சொல்லிட்டாரே, செவி கொடுக்கணுமே, செவி கொடுக்கணுமே, அப்படி கொடுக்கணும். அதனால் நீதி அறிந்தவர்கள், வேதத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறவர்கள், ஃபுல்லா வசனம் தெரியும் என்கிறவர்களும் ஒரு பிரயோஜனம் இல்லை. தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களே நன்மைகளை சுதந்தரிப்பார்கள். நீங்க செவி கொடுங்க. தேவன் வேதத்தில் வைத்திருக்கிற எல்லா நன்மையும் நீ அனுபவிக்கலாம், எல்லா நன்மையும் புசிக்கலாம். ஒரு அலையே சொல்லுமே. அல்லேலூயா. வேதத்தை படித்தால் அல்ல, இருதயத்தில் வசனத்தை வைத்திருந்தால் அல்ல, நீ மனதில் வசனம் வேதத்தோட போனால் அல்ல, தேவனோட வார்த்தைக்கும் தேவனுக்கும் செவி கொடுத்தால். ஒரு அலையே சொல்லுமே. ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். நீங்கள் ஆண்டவருக்கு எப்படி செவி கொடுக்கணும்? மனம் எப்படி இருக்கணும்? பொருந்தணும். தேவன் சொல்லிட்டாரே, உட வார்த்தை சொல்லுதே அப்படின்னு சொல்லி வாசிக்கலாம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால். மனம் பொருந்தி தேவனோட மனதோட அவரோட வார்த்தையோட உன் மனம் பொருந்தி செவி கொடுத்தால்
தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தில் இருக்கிற நன்மையை புசிப்பீர்கள். தேசத்தில் மாத்திரமல்ல, வேதத்தில் இருக்கிற நன்மையும் புசிப்பீர்கள். ஆமென். உடலிலேயே சொல்லுமே. அல்லேலூயா. அப்ப தேசத்தின் நன்மை வேண்டும் என்று சொல்கிறவர்கள், வேதத்தின் நன்மை வேண்டும் என்று சொல்கிறவர்கள், இன்றைக்கு தேவனிடத்திலே ஒப்புரவாகுங்கள். மனம் பொருந்தி செவிகொடு, மனதார செவிகொடு. செவி கொடுப்போமா? உன் மனம் தேவனோட பொருந்தற்று. இதுவரை உன் மனம் தேவனோட பொருந்தாமல் இருந்தால் இனி உன் மனம் தேவனோட பொருந்தற்று. உன் மனம் தேவனோட பொருந்துவதாக. நிறைய பேர் மன பொருத்தம் எல்லாம் பார்ப்பார்கள். இந்த மணமகனுக்கு இந்த மணமகளுக்கு பொருத்தமாக இருக்கிறது, நீடோடி வாழ. மிஷின் கூட போல்ட் நட்ஸ் கூட என்ன பண்ணணும்? போல்ட் நட்டும் பொருந்தினாதான் என்ன பண்ண முடியும்? டைட் ஆக்க முடியும், பிரயோஜனமா இருக்கும். நீ தேவனோட மனம் பொருந்தினா நீ தேவனிடத்திலிருந்து திரளான நன்மைகளை பெற்றுக்கொள்ளல. மனம் பொருந்தின ஐயோ இதுக்கு போய் நம்ம செவி கொடுக்கறதா? இவர் சொல்ற மாதிரிலாம் இருக்க முடியுமா? எனக்கு 2 புள்ள இருக்கு, 3 புள்ள இருக்கு, எனக்கு 4 புள்ள இருக்கு, அங்க அப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு, அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்க இல்லையா, அவங்கெல்லாம் சபைக்கு போகலையா? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருப்ப. இதெல்லாம் நன்மை இல்ல. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மை அளவிட முடியாதது, அவ்வளோ பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. கண்களை மூடி உன்னை ஒப்புக் கொடு. என் மனம் எனப்பன் இயேசுவோட பொருந்தற்றும். என் மனம் என் தேவனோட பொருந்தற்றும். என் மனம் சேனைகளின் கர்த்தரோட பொருந்தற்றும். உங்கள் மனதை தேவனோட பொருந்தும்படி ஒப்புக்கொடு. நீ ஆயத்தமானால் அவரோட மனமும் உன்னோட மனமும் பொருந்திவிடும். உன்னால போய் அவர் மனதோட பொருத்த முடியாது. ஆனா ஆயத்தமானா அவர் மனம் இறங்கி வந்து உன் மனமோடு பொருந்திவிடும். அவர் ஒருத்தர் மனம்தான் எல்லாரோட பொருந்தும். அவரோட ரத்தம் தான் எல்லா சரீரத்தின் ரத்தத்தோட பொருந்தும். அவரோட சரீரம் தான் பூமியில் இருக்கிற எல்லா சரீரத்தோட பொருந்தும். அவர் மனம்தான் எல்லா மனதோட பொருந்தும். உடலையே சொல்லுமே. நீங்கள் மனம் உள்ளவர்களானால் உன் மனதை தேவனிடத்திலே பொருந்தும்படி ஒப்புக்கொடு. நீங்க நினைக்கிறதா நான் நினைக்கணும் ஆண்டவர், நீங்க விரும்புறதா நான் செய்யணும். நீங்க எப்படி நடக்கணும்னு சொல்றீங்களோ அப்படி நான் நடக்கணும். நீங்க எப்படி வாழணும்னு சொல்றீங்களோ நான் அப்படி வாழணும். நீங்க எப்படி ஜீவிக்கணும்னு சொல்றீங்களோ நான் அப்படி ஜீவிக்கணும். நீங்க எப்படி பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்றீங்களோ நான் அப்படி பரிசுத்தமா இருக்கணும். நீங்க எப்படி உண்மையா இருக்கணும்னு சொல்றீங்களோ நான் அப்படி உண்மையா இருக்கணும். நீங்க எப்படி உத்தமமா இருக்கணும்னு சொல்றீங்களோ நான் அப்படி உத்தமமா இருக்கணும். நீங்க எப்படி ஜெபிக்கணும்னு சொல்றீங்களோ நான் அப்படி ஜெபிக்கணும். நீங்க எப்படி உபவாசம் எடுக்கணும்னு சொல்றீங்களோ அப்படி நான் உபவாசம் எடுக்கணும். நீங்க எப்படி வாழணும்னு சொல்றீங்களோ நான் அப்படி வாழணும். நீங்க என்னை எப்படி துதிக்கணும்னு சொல்றீங்களோ நான் அப்படி துதிக்கணும். நீங்க எப்படி ஆராதனை பண்ணணும்னு சொல்றீங்களோ அப்படி நீ ஆராதனை பண்ணணும். நீ எப்படி ஜனங்களிடத்துல அன்பா இருக்கணும்னு சொல்றீங்களோ அப்படி நான் அன்பா இருக்கணும். உன் மனதை பார்த்து தேவனிடத்திலே பொருந்தும்படி சொல். உன் மனதை ஆயத்தப்படுத்து. என் மனமே நீ தேவனோட பொருந்த வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அநேகருக்கு மனம் அவர்கள் கையில் இல்லை, அவர்களோட பாதுகாப்பிலும் இல்லை. இவர்கள் ஒன்றை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், மனம் ஒன்றை அலைந்து கொண்டிருக்கும். நான் தேவனோட வார்த்தை சொல்லிக் கொண்டே இருப்பேன் நான், ஆனால் உன் மனமோ அலைந்து திரிந்தும் அங்கும் அங்குமாய் ஓடிக்கொண்டிருக்கும். அநேகர் இன்றைக்கு மனதை ஆள திராணி இல்லாதவர்களா இருக்கிறீர்கள்.
இந்த மனதை ஆளுன்னு சொல்லி இந்த பூமி எங்கும் யோகா அதீதியும் கொண்டு வந்து விட்டார்கள். ஒருவனாலும் மனதை நிலைநிறுத்த முடியவில்லை. ஆனால் நம்முடைய தேவனோ அவர் மனதை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். உன் மனம் பொருந்த ஆயத்தப்படுகிற பொழுது இரு மனமும் பொருந்திவிடும். தேசத்தின் நன்மைகள், தேசத்தின் நன்மைகள். இந்த நாளில் நம்முடைய புசிப்பெல்லாம் தேசத்தோட நன்மைகள். நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம். இதோ நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. செவி கொடுங்கள் என்று சொன்னீர். நான் செவி கொடுக்கும்படி இவர்களிடத்தில் சொல்லி இருக்கிறேன். ஆனால் எப்படியாவது இவர்கள் மனம் பொருந்தி உமக்கு செவி கொடுக்கணும் ஆண்டவர். ஒவ்வொரு மனமும் என் தேவனோட பொருந்துவதாக. என் தேவனோட மனம் பாவியாகி எங்கள் மனதோட பொருந்துவதாக. நாங்கள் உமக்கு செவி கொடுப்போம். இந்த தேசத்தில் இருக்கிற, இந்த பூமியில் இருக்கிற எல்லாவித நன்மைகளை புசிக்கும்படி எங்களை வைப்பீராக. நன்மையை கட்டளையிடும். உமக்கு செவி கொடுக்கிறவர்களாய் எங்களை வைத்தருளும். ஜெபம் கேளும், ஆசீர்வதியும் நல்ல பிதாவே.